உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். අපි අලුත් මාසයකට බාරව තිබෙනවා. நாங்கள் ஒரு புதிய மாதத்திற்கு காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ගිය මාසේ දිව්‍යන් වහන්සේ ඔබට බොහෝසේ ආශිර්වාද තිබෙනවා. கடந்த மாதம் தேவன் எங்களை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். මේ මාසේ ඊට වැඩි බොහෝ ආශිර්වාද ඔබ වහන්සේට දෙන්න යනවා. இந்த மாதத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ඔබ නමස්කාර කරන්න ආවේ අහස පොළව මවා පන දිව්‍යන් වහන්සේටයි. நீங்கள் ஆராதிப்பது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகரை. ඔබව ඉස්සතේ උන්වහන්සේ අරින්නේ නැහැ. உங்களை ஒருபோதும் வெறுங்கையோடு அனுப்ப போவதில்லை. අද දවස කැපකිරීමේ ආශිර්වාද ඔබට තිබෙනවා. இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்தலின் ஒரு ஆராதனையாக இருந்தது. ඔබ දැන් අහන්න යන්නේ මගේ වචන නෙමෙයි. இப்பொழுது நீங்கள் கேட்க போவது என்னுடைய வார்த்தை அல்ல, දෙවියන් වහන්සේගේ වචනයයි. தேவனுடைய வார்த்தையை. මේ වචන ඔබේ ජීවිතයට ආශිර්වාදයක් වෙන්න යනවා. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய போகிறது. ඒ නිසා ඔබ යාඥා කියන ස්වාමීන් වහන්සේ අද දවසේ ඉතාමත් හොඳ වචනයක් දෙන්න කියලා. நீங்கள் வாஞ்சியுங்கள், கர்த்தாவே என்னுடைய இருதயத்திற்கு உமக்கு உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி எனக்கு வார்த்தையை நீர் கொடுக்கும்படியாக. කවුරුත් නිදා ගන්න එපා. யாரும் தூங்க வேண்டாம், කවුරුත් එහිමේ බලන්න එපා. யாரும் அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். ඔබ මේ වචනයට සමන් දෙනවා කියන්නේ நீங்கள் இந்த வார்த்தையோடு இடைப்படும் பொழுது දෙවියන් වහන්සේ සමග කාලය ගත කරනවා කියන එකයි. தேவனோடு காலத்தை நீங்கள் செலவழிப்பதாக. අවංකව වචනයට සමන් දෙන මනුස්සයා තුළ உண்மையாக தேவனுடைய வார்த்தை செவி கொடுக்கிற மனிதனுக்குள் දෙවියන් වහන්සේගේ ආත්මය ක්‍රියා කරනවා. தேவனுடைய ஆவி கிரியை செய்யும். නමස්කාර කාලේ පමණක් නෙවෙයි. ஆராதனை நேரத்தில் மாத்திரமல்ல, වචනේ අහන පිටත් වහන්සේගේ බලය නිදහස් වෙනවා. வார்த்தையை கேட்கும் பொழுதும் அவருடைய ஆவி விடுதலையாகும். ඒ වචන ද්‍රවයේ ජීවිතය හරි ගැස්සෙනවා. அந்த வார்த்தைக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை சரி செய்யப்படும். ඒ වචන ද්‍රවයේ ජීවිතය අඩුපාඩු සම්පූර්ණ වෙනවා. அந்த வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாகும். අවසානයේ මේ දේව ගෘහය නික්ම යන්නේ இறுதியில் இந்த தேவனுடைய சபையை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது පරිපූර්ණ දේව මනුෂ්‍යකෙට பரிபூர்ணமான ஒரு தேவ மனிதனாக நீங்கள் கடந்து දෙවියන් වහන්සේලාත් ප්‍රසන්නතාවය දෙමු. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். ඥානනේ ඔබගේ වචන ඔබට බාරයි ස්වාමී. பிதாவே, வார்த்தையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ඒ කතා කරන වහන්සේ මාව තෝරාගත්ත ස්තුති වේවා ස්වාමිනේ. அதை பேசுவதற்காக பிரசங்கிப்பதற்காக தெரிந்து கொண்ட எனக்காக உமக்கு ஸ்தோத்திரம். පරිවර්තන කරන සහෝදරයව සූදානම් ස්තුති වේවා ස්වාමිනේ. மொழிபெயர்ப்புகளை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தும். ඒ අසන්න මේ ජනතා පමණ නෙවෙයි ස්වාමිනේ. இதை கேட்கிற எல்லா ஜனங்களும் மாத்திரமல்ல, ඕඩු පොත ඔස්සේ යදිවෙන් වහන්සේ අන්තර්ජාලය ඔස්සේ අසන්නව සියදෙනාටම මේ වචන ආශිර්වාදයක් වේවා. முகப்புத்தகம் சமூக வலைதளங்களில் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். වචන විරුද්ධ ක්‍රියා කරන යක්ෂයව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් බැඳ දමනවා. வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிற சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டுகிறேன். ඔබගේ වචනේ කතා කරන වචනයක් පාසා සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ නිදහස් වෙන්න ස්වාමිනේ. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவதாக. ඒ වචන ස්වාමිනේ ඔබගේ දරුවෝ ආත්මය පුරවන්න. இந்த வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. ප්‍රඥා පුරවන්න. ஞானத்தினால் நிரப்புவீராக. ඔවුන්ට අවශ්‍ය ආත්මික ආහාර වලින් පුරවන්න. அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய சகல காரியங்களினாலும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். අවසානයේ සිළු කෞරය මහිමය ගසස් වහන්සේ ගත කරනව. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்தி යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் ආමේන්. ஆமென். හalleluya. ஹalleluya. අද ඔබ දැක්කේ ඉතාම සතුට කාරණයක්. இன்று உங்களை காண்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ලස්සන සභාවක් දීලා තිබෙනවා. தேவன் ஒரு அழகான சபையை கொடுத்திருக்கிறார். ඔබ හැම කෙනෙක් මොන තුල සිනාව පිළිලා තිබෙනවා. உங்களுடைய முகங்களில் சிரிப்பு புன்னகை நிறைந்திருக்கிறது. ඔබ හැම කෙනෙක්ම දවසේ ප්‍රීතිය නමස්කාර කළා. இன்று நீங்கள் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சியாக தேவனை ஆராதித்தீர்கள். ඇයි ඔබ ප්‍රීතිය නමස්කාර කළේ? ஏன் தேவனை நீங்கள் மகிழ்ச்சியாய் ஆராதித்தீர்கள்? යේසුස් වහන්සේ ඉන්න තැන මිනිසෙක් ඉන්නවනම් ඒ මිනිසයා ප්‍රීතිය ජීවත් වෙන්නේ. இயேசு கிறிஸ்து இருக்கிற ஸ்தானத்தில் அந்த மனிதன் நிச்சயமாக மகிழ்ச்சியாய் ஜீவிப்பான். අද ஆமென். සභාව කලබල නැහැ. இன்று சபையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. අද දෙවියන් වහන්සේ පවුලක් ගැන ඔබ එකතු වෙලා ඉන්නවා. தேவன் குடும்பமாக இந்த சபையில் தேவன் இணைத்திருக்கிறார். 5000ක් හිටියත් එකයි
5000 பேர் இருந்தாலும் ஒன்று, 3 දෙනෙක් හිටියත් එකයි. 3 பேர் இருந்தாலும் ஒன்று. හරියට දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා නම් சரியான விதத்தில் தேவனை ஆராதிப்போமானால் යේසුස් වහන්සේ පොරොත්තුව இயேசுவின் வாக்குத்தத்தம் ඒ ජනතා මැද උන්වහන්සේ වාසය කරන බවයි. அந்த க்ஷணங்களின் மத்தியில் அவர் வாசம் செய்வார். ආමේන්. ஆமென். අද අපි මැද උන්වහන්සේ ඉන්නවා. இன்று எங்கள் மத்தியில் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ඒ නිසා අපි ප්‍රීතියෙන් උන්වහන්සේගේ වචන සවන් දෙමු. ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியோடு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். යේසුස් වහන්සේ පුදුම කතාවක් කියනවා. இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லுகிறார். ඒක මනුෂ්‍යවට කතා කරලා කියනවා. ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், ජීවිතය එහි නැත කියලා. வாழ்க்கை அங்கே இல்லை என்று. ජීවිතය එහි නැත කියලා යේසුස් වහන්සේ කියනවා. உன்னுடைய வாழ்க்கை அங்கே இல்லை என்று தேவன் சொல்கிறார். ලෝකේ මිනිස්සු තමන්ගේ ජීවිත කරගෙන මොකද්ද? உலக மனிதர்கள் தங்களுடைய ஜீவியத்தை எவ்வளமாக பார்க்கிறார்கள்? මොකද්ද ඔගේ ජීවිත කරගෙන ඉන්නේ? எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? සමහර මිනිස්සු තමන්ගේ පවුල ජීවිත කරගෙන ඉන්නවා. அநேக மனிதர்கள் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்து அதை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். තව සමහර මිනිස්සු තමන්ගේ රැකියාව ව්‍යාපාරේ මුදල් තමන්ගේ ජීවිත කරගෙන ඉන්නවා. இன்னும் அநேகர் தொழிலை சார்ந்திருக்கிறார்கள், வியாபாரத்தை சார்ந்திருக்கிறார்கள். සමහර මිනිස්සු උත්සාහ කරනවා ලක්ෂ ගණන් කෝටි ගණන් බැංක් වල මුදල් තමන්ගේ නමට පුරව ගන්න. இன்னும் அநேகர் நினைக்கிறார்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் தங்களுடைய வங்கி கணக்கில் சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு. ඒත් ඔවුන්ගේ ජීවිත තිබෙන්නේ එතනයි. அவர்களுடைய வாழ்க்கை அங்கே இருக்கிறது. අද ලෝකයේ මිනිස්සු නොඑක ආකාරයෙන් තමන්ගේ ජීවිතය යම් තැනක තබා තිබෙනවා. இன்று உலக மனிதர்கள் பலதரப்பட்ட விதமாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு இடங்களில் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். එවැනි මිනිස්සුන්ට යේසුස් වහන්සේ හොඳ උත්තරයක් දෙනවා. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு பதிலை கொடுக்கிறார். එතන ඔබේ ජීවිතය නැත. அந்த இடத்தில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. එහෙනම් ප්‍රේමණීය දේව දරුවනේ அப்படியானால் பிரியமான தேவச்சனமே, ඔබගේ ජීවිතයේ තිබෙන්නේ කොතන විය යුතුද? உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்க வேண்டும்? ගීතාවලිය 49 වෙනි පරිච්ඡේදය 16 17 පද මොහොතක් බලමු. சங்கீதம் 49ஆம் அதிகாரத்தில் 16ஆம் 17ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். යමකු පොහොසත් වන විට ඔහුගේ යස ඉසුරු වැඩි වන විට බිය නොවන්න. මිය යන විට ඔහුකින් කිසිවක් ගෙන යන්නේ නැත. ඔහුගේ යස ඉසුරු ඔහු කැටුව පිළිවලට නොයනු නැත. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்லுவதும் இல்லை. ඔබ හිතන්න ඔබ ඉන්නේ දුප්පත් පැලක කියලා. நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருப்பது ஒரு ஏழ்மையான இடத்தில், එක්ක පොල්ලතු පැලකද ඔබ ජීවත් වෙන්නේ. ஓலை குடிசையில் வாழ்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். එහෙම නැත්නම් ලෑලි ගෙදරක ඔබ ජීවත් වෙන්නේ. இல்லாவிட்டால் உறவினர்கள் வீட்டில் வாழ்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். එහෙම නැත්නම් කල්වල අද පුංචි ගෙදර ඔබ ජීවත් වෙනවා. இல்லாவிட்டால் கற்களினால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிற ஒரு சிறிய வீட்டில் தங்கி ඔබේ இருக்கிறீர்கள். සීමා පිට විශාල ගයක් තිබෙනවා. உங்களுக்கு அருகில் ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்கிறது. විශාල තාප්පෙක්ගේ වට කරලා තිබෙන්නේ. சுவர்களால் மூடப்பட்டு ஒரு பெரிய வீடு இருக்கிறது. අට්ටු දෙකට තුනට එකේ හදලා තිබෙනවා. 2-3 தட்டுக்களாக அந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிறது. ඒ ගෙදර පස් දෙනෙක් ජීවත් වෙනවා නම් அந்த வீட்டில் 5 பேர் வசிப்பார்களானால் පස් දෙනාටම කාර් පහක් තියෙනවා. 5 பேர்களுக்கும் 5 கார் இருக்கிறது. ඔව් එළියට එන්නේ රත්තරන් පුරවගෙන. அவர்கள் வெளியில் வரும்போது தங்கங்களை நிறைத்துக் கொண்டு வருவார்கள். බලනකොට ඔය විශාල ව්‍යාපාරිකයෙක් පේන්නේ. பார்த்தால் பெரிய வியாபாரிகளை போல் தோன்றுவார்கள். මේ පුංචි පැලේ ඉන්න ඔබ ඒ පවුල දකින්නේ කොහමද? இந்த சிறிய குடிசையில் வாழ்கிற நீங்கள் அவர்களை எவ்வாறு பார்ப்பீர்கள்? ධනවත් පවුලක් කියලා අපි දකිනවා. ஒரு நல்ல ஒரு பணக்கார நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிற குடும்பம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். අපි තවත් වචනයකින් ඔව්ව අර්ථවත් කරනවා. நாங்கள் இன்னும் சில வார்த்தைகளில் நாங்கள் அர்த்தப்படுத்துகிறோம். මහා ඒ කියන්නේ මහිමයක් ආශ්චර්යයක් තිබෙනවා පවුලක්. நல்ல ஒரு செல்வந்தராக ஒரு மகிமை நிறைந்திருக்கிறார்கள். ඒක කොහොමද කියන්නේ? எப்படி நாங்கள் அவ்வாறு சொல்லுகிறோம்? ඔව් ධනවත් නිසා அவர்கள் பணக்காரர்கள் என்று ඔව් සුවිශාල මන්දිරයක ජීවත් වෙන්නේ. වෙන නිසා அவர்கள் நல்ல வசதியான மாளிகையில் வசிக்கிறபடியினால் ඔහුගේ පවුලත් විශාල බැබලීමක් තිබෙනවා. அவருடைய குடும்பத்தில் ஒரு ஜொலிப்பு தன்மை இருக்கும்.
ඔබ කන බොන විදිහට ඕක කන්නේ බොන්නේ නැහැ. நீங்கள் சாப்பிடுவாறு அவர்கள் சாப்பிடுவதில்லை. ඔබ අදින පළදෙන විදිහට ඕක අදින්නේ පළදින්නේ නැහැ. நீங்கள் உடை உடுக்கும் வண்ணமாக அவர்கள் உடை அணிவதில்லை. ඔබේ දරුවෝ යන ඉස්කෝලේට ඒගොල්ලන්ගේ දරුවෝ යන්නේ නැහැ. உங்களுடைய பிள்ளைகள் போகிற பாடசாலைகள் அவர்களுடைய பிள்ளைகள் போவது. ඔබ බෙහෙත් ගන්න ඩිස්පෙන්සරි ඕක කවදා බෙහෙත් ගන්නෙන්නේ නැහැ. நீங்கள் மருந்தெடுக்கிற டிஸ்பென்சரியில் அல்ல அவர்கள் மருந்தெடுப்பது. මේ අධ්‍යක්ෂ අපට තිබෙනවා. இந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ මොකක්ද කියන්නේ? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? යම් දවසක මේ මිනිස්සු පැරෙනවා. ஒரு நாளைக்கு அந்த மனிதர்கள் இறந்து போவார்கள். මේ මිනිස්සු මැරුණාන් පස්සේ அந்த மனிதர்கள் இறந்ததற்கு பின்பதாக ඕකේ විශාල වස්තුව ඔහු පසුපස යන්නේ නැත. அவர்களுடைய சொத்து அவர்கள் பின்னாக போவதில்லை. ඔහුට තිබයි ආශ්චර්යමත් දේවල් එකක්වත් ඔහු පසුපස යන්නේ නැත. அவர்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா அந்த ஜொலிஜொலிப்பான காரியங்கள் அவர்கள் பின்னால் போவதில்லை. ඔව් ලෝකේ ජීවත් වෙනකොට அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது ආචාර්ය මහාචාර්ය කරුතර මහතර නම් ගොඩාක් වැඳ වෙන්න තිබෙනවා. மிகவும் மதிப்பிற்குரிய பிரபுக்களாக பெயர்கள் எடுத்து வாழ்ந்தார்கள். එකක්වත් අරන් යන්නේ. ஒன்றை கூட அவர்கள் எடுத்து செல்ல போவது එකක්වත් අරන් යන්නේ. ஒன்றை கூட அவர்கள் எடுத்து செல்ல போவது. ඒ නිසා බයිබලෙ අපිට මොකද්ද කියන්නේ? அதனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? ඔහුගේ ධනය ඔවුන් සමග නොයන නිසා அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. ඔහුගේ ඉසුර ඔවුන් සමග යන්නේ නැති නිසා அவன் அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்லுவதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. ඔබ ඒ ගැන කලබල වෙන්න එපා. நீங்கள் அதை குறித்து எந்த ஒரு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டாம். අනේ මම උදේට කන්නේ පාඩුවෙන් සම්පෝලයි නේද? நான் காலையில் பானம் சம்பளம் மாத்திரம் தான் சாப்பிடுகிறேன் என்று சொல்வீர்களானால் නබල්ල බොහොම අමාරුවේ පත් ටිකක් උයාගෙන පොල් ටිකක් දාගෙන බිරිස් කරගෙන මම කන්නේ. பகல் வேளைகளில் மிகவும் கடினத்துடன் ஏதாவது ஒன்றை சேர்த்து சமைத்து சாப்பிடுகிறேன். සමහර රැට ප්ලේට් එක පීලා ඔහි නිදා ගන්නව කන්නක් නැහැ. இரவு வேளைகளில் அநேக நேரங்களில் பிளேன் டீயை குடித்து விட்டு தூங்குகிறேன். අද ලංකාවේ බොහෝ මිනිස්සු ජීවිතේ මේ තත්ත්වෙදි වෙන්නේ. இன்று உலகத்தில் அந்த இலங்கையில் அநேகர் இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். එවැනි අය අර මිනිස්සු දිහා බලලා මූල්ලනවා. இப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த மனிதர்களை பார்த்து அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். දේව වචනය මොකද කියන්නේ? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ඔබ කලබල වෙන්න එපා. நீங்கள் பிரச்சனைக்குட்படுத்திக் கொள்ள வேண்டாம். ඔබ ඒ ගැන මෙනෙහි කරන්න එපා. நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். ලෝකයේ යම් සත්‍යතාවයක් තිබෙන බව මේ මිනිස්සු දන්නේ නැත. உலகத்தாருக்கு தெரியாது தேவனுடைய சத்தியத்தை குறித்து. ඒක මිනිස්සෙක් හිටියා. ஒரு மனிதன் இருந்தான். අද බයිබල් කියවෙමු තුර ඒ කතාන්දරය තිබෙනවා. இன்று வேத வாசிப்பினூடாக அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ඔහුට බොහෝ වස්තුව තිබුණා. அவனுக்கு அநேக சொத்துக்கள் இருந்தது. ලෝක 12 පරිච්ඡේදය லூக்கா 12ஆம் அதிகாரம் 13-21 දක්වා ඒ කතාව තිබෙනවා. 13 தொடக்கம் 21 வரை அந்த கதையை நாங்கள் பார்க்கலாம். සභාවේ බයිබල් පොතේ කියවල ඉවරයි. வேத வாசிப்பு நாங்கள் அந்த பகுதியை வாசித்து முடித்து விட்டோம். ඔබට පුච්චිලිකෝ එක කියවලා තේරුම් ගන්න පුළුවන්. நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் அதை வாசித்து அந்த சம்பவத்தை விளங்கிக் கொள்ள முடியும். යේසුස් වහන්සේ උපමා කතාවක් කියන්නේ. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். මේ මනුෂ්‍යයට විශාල වස්තුවක් තිබ්බා. இந்த மனிதனுக்கு அநேக சொத்து பத்துக்கள் இருந்தது. මේ මනුෂ්‍යයා ආසා වුණා තවත් වැඩිපුර ගියක් ලබා ගන්න. இந்த மனிதன் ஆசைப்பட்டான் இன்னும் அதிகமாக சேர்த்துக் கொள்வதற்கு. මැඩික් කරන මනුෂ්‍යයා තවත් 10 ලක්ෂ මැඩික් කරන්න එයා ආසා කරනවා. அந்த மாணிக்க கற்கள் தோன்றுகிறவர்கள் இன்னும் இன்னும் அதிகமாக தேடிக் கொண்டிருப்பார்கள். බස් ව්‍යාපාර කරනවා තව බස් එකක් දෙකක් අලුතේ ව්‍යාපාර ඇතුළත් කරන්න උත්සාහ කරනවා. மண் வியாபாரிகள் அதே போல இன்னும் அதிகமாய் தங்களுடைய வியாபாரத்தை கூட்டிக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். එදා කාලේ වගේ අද සමාජයේ அன்று போல் இன்றும் තමන්ගේ ව්‍යාපාරය වැඩි කරගන්න එක එක සැලසුම් හදනවා. தங்களுடைய வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு அநேக காரியங்களை முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒවා සැලසුම් හදනවා පමණක් නෙවෙයි. அவர்கள் திட்டத்தை தீட்டுகிறது மாத்திரமல்ல, ඒවා ගබඩා කරන්නත් යම් යම් වැඩ පිළිවෙල හදා ගන්නවා. அவைகளை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கும் அவர்கள் அந்த காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள். යේසුස් වහන්සේ කියන්නේ ඔය මිනිස්සයත් එසේ වස්තුව රැස් කරලා ගබඩා කරන මිනිස්සෙ. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த மனிதனும் அப்படியாய் சொத்துக்களை சேர்த்து வைத்து பதுக்கி வைக்கிற ஒரு மனிதன். මේ මිනිස්සයා ගැන යේසුස් වහන්සේ
මෙසේ ප්‍රකාශ කරනවා. அந்த மனிதனை குறித்து இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாக சொல்லுகிறார். ලූක් 12 වෙනි පරිච්ඡේදය 15 වෙනි පදය. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். තවද සියලු ආකාර තණ්හාවලින් පරිස්සම් වෙන්න බලා ගන්න. මිනිස්සුන්ට කොතරම් දේපල තිබුණත් ඔහුගේ ජීවිතයේ ඒ පිට රඳා පවතින්නේ නැතයි ඔවුන්ට වදාළසේක. பின்பு அவர்கள் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். හලෙලූයා. ஹல்லேலூயா. මේ බයිබල් පදය තුළ දෙවියන් වහන්සේ කාරණා පහක් අපට උගන්වනවා. இந்த வேத வார்த்தையில் 5 காரியங்களை தேவன் உட்படுத்தி இருக்கிறார். පළවෙනි කාර්යය තමයි முதலாவது காரியம், පොළවේ වස්තුව රැස් කර ගැනීමට මූලික ආසාව කර ගැනීම විනාශයේ ආරම්භය වේ. பூமிக்குரிய சொத்துக்களை நீங்கள் சேர்த்து வைப்பது உங்களுடைய அழிவின் ஆரம்பமாய் இருக்கிறது. මනුෂ්‍යගේ විනාශයේ ආරම්භ වෙන්නේ කොතනින්ද? மனிதனுடைய அழிவு எந்த இடத்தில் ஆரம்பமாகிறது? පොළවේ වස්තුව රැස් කරගන්න උත්සාහ කිරීම තමයි. பூமிக்குரிய செல்வங்களை சேமிப்பதற்காக முயற்சி செய்யும் பொழுது ඔබ කල්පනා කරයි මට මුදල් රැස් කරන්න එපා කියලා කියන්නේ කියලා. நீங்கள் யோசிக்கலாம், நான் சொத்துக்களை சேர்த்து வைக்க கூடாதா என்று. දෙවියන් වහන්සේට අවසාන උත්තර ලබා දෙයි. தேவன் இறுதியில் உங்களுக்கு அதற்குரிய பதிலை கொடுப்பார். ඒ නිසා මේ දේශනාවකට යම් යම් ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්. දේශනාවේදී යම් යම් ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන්. இந்த பிரசங்கத்தில் ஒரு சில கேள்விகள் எழும்பலாம். දේශනාවේ අවසාන වෙනකම් හොඳට අහුම්කම් දෙන්න. இந்த பிரசங்கத்தின் இறுதி வரை நன்றாக நீங்கள் செவி கொடுங்கள். යම් මිනිස්සෙක් පොළව තුළ විශාල වස්තුවක් රැස් කරන්න උත්සාහ කරනවා නම් ஒரு மனிதன் இந்த பூமியில் அநேகமாக சொத்துக்களை சேர்த்து வைக்க මේ முயற்சிப்பானானால் මිනිස්යාගේ ජීවිතය, அந்த மனிதனுடைய வாழ்க்கை, ඒ පවුලේ විනාශය அந்த குடும்பத்தின் அழிவு ආරම්භ වෙන්නේ එතනින් කියලා කියනවා. ஆரம்பிப்பது அந்த இடத்தில். අවුගේ දවස්වල නාගරික මන්ත්‍රවරයෙක් තමනොත් තමගේ භාර්යාවක් තමගේ දරුවත් ඝාතනය කරන செய்தி නැති කරගත්තා. அண்மை காலத்தில் நாங்கள் செய்தியில் காண்டோம், ஒரு மந்திரி ஒருவன் குடும்பத்தை கொலை செய்து போட்டதை. ඔහුට මුදල් තිබ්බා. அவருக்கு பணம் இருந்தது, ඔහුට මුදල් වැඩි කරගන්න ඕනකම තිබ්බා. அவருக்கு பணத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருந்தது. ඔහු වෙන අයගේ පොලියට මුදල් ගත්තා. அநேகரிடம் வட்டிக்கு பணங்களை வாங்கினான். ඒ ගෙවා ගන්න බැරි වුණා. அதை செலுத்த முடியாமல் போனது. කාලය වෙලාව පයිට පටන් ගත්තා. காலங்கள் கடந்து போனது. ඊට පස්සේ මුදල් ගත්ත මොහොතේ දර්ශන කරන පටන් ගත්තා. பணம் கொடுத்தவர்கள் இவனை மிரட்ட ஆரம்பித்தார்கள். ඒ මනුෂ්‍ය මොකද කිව්වේ? அந்த மனிதர்கள் என்ன சொன்னார்கள்? ඔය විනාශ කරනවා කිව්වා. உன்னை அழித்து விடுவேன் என்றார்கள். මේ දරුවා මරනවා කියලා කිව්වා. உன்னுடைய பிள்ளைகளை கொன்று போடுவேன் මේ என்றார்கள். පවුල විනාශ කරනවා කිව්වා. உன்னுடைய குடும்பத்தை அழித்து விடுவேன் என்றார்கள். මේ මනුෂ්‍යයන්ට බේරිලක් නැහැ. இந்த மனிதனுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. අවසානයේ මොකද කළේ? இறுதியில் என்ன நடந்தது? තමගේ භාර්යාව මරලා දැම්මා. தன்னுடைய மனைவியை கொலை செய்தான். තමගේ ලොකු දුව මරලා දැම්මා. தன்னுடைய மூத்த மகளை கொலை செய்தான். පොඩි දුව මරන්න එනකොට ඒක බැරි වුණා. இரண்டாவது மகளை கொலை செய்ய முயற்சித்தான், முடியவில்லை. අවසානයේ ගිල බෙල්ලේ වැරදාගත්තා. இறுதியில் தூக்கில் தொங்கினான். මේක ගිය සතියේ අපට ආපු ප්‍රවෘත්තිය. இது கடந்த கிழமை நாங்கள் பார்த்த செய்தி. මීට ප්‍රථම හිටියා ලංකා විශාල කෝටිපතියෙක්. இதற்கு முன்பதாக இலங்கையில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான். ඔව් කිව්වා මට පුළුවන් මාස 3 ලංකාවේ මිනිස්සු කොහොමද කන්න දෙන්න පුළුවන්. என்னால் முடியும் இலங்கையில் இருக்கிற எல்லாரையும் 3 மாதத்துக்கு போஷிப்பதற்கென்று. ඔගේ පුද්ගලික ජෙට් එකේ ඔව් ගියා අහසට. அவனுடைய தனிப்பட்ட அந்த ஜெட் விமானத்தில் அவன் பயணம் செய்த போது අවුරුදු 25ක් වෙනවා. 25 வருடங்கள் ஆகுது. ඔහු ආයෙ ආවේ නැහැ. திரும்பவும் வரவில்லை. ඔහුට වෙච්ච දේ කවුරුත් දන්නේ නැහැ. அவனுக்கு என்ன நடந்தது என்று கூட யாரும் தெரியாது. අහසේ ඉන්නවද? வானத்தில் இருக்கிறானா, මුහුදේ ඉන්නවද? கடலில் இருக்கிறானா, එයාගේ භාර්යාවක් දරුවක් තාම දන්නේ පිටියවත් හම්බුනේ නැහැ. அவனுடைய மனைவி பிள்ளைகள் யாருக்கும் தெரியாது என்ன நடந்தது මෙන්න என்று. ලංකාවේ හිටිය කෝටිපති ව්‍යාපාරිකයෙක් වුණානේ. இது இலங்கையில் இருந்த ஒரு கோடீஸ்வரனுக்கு நடந்த ஒரு சம்பவம். අවුරුදු 25ක් වෙනවා. 25 வருடங்கள் ஆகிறது. තාම තොරතුරු නැහැ. இன்னும் எந்த ஒரு செய்தியும் இல்லை. ඔබ හොඳට කල්පනා කරලා බලන්න. நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள். ධනය උත්පාදනය කරන්න වේශ වෙන මනුෂ්‍යක විනාශය එතනින් ආරම්භ වෙනවා. சொத்தை அல்லது பணத்தை சேகரிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிற மனிதனின் அழிவு அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. දෙවෙනි කාරණය. இரண்டாவது காரியம், දේව වචනේ පැහැදිලි කියනවා. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது,
මුදල් එහෙම රැස් කිරීම බලවත් වරදක් කියලා. அப்படியாக பணத்தை சொத்துக்களை சேர்ப்பது ஒரு பிழையான காரியம் என்று. බලවත් වරදක්. அது ஒரு பெரிய பிழை. පොඩි පහේ වරදක් නෙමෙයි. அது ஒரு சிறிய தவறு அல்ல. විශාල බලවත් වරදක් කියලා බයිබලෙන් අපිට ගන්නවා. அது பெரிய ஒரு தவறு என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. තුන්වෙනි කාර්යය කියනවා. மூன்றாவது காரியம், ඒව මුදල් රැස් කිරීම යාව නිසා அப்படியாக நீங்கள் பணத்தை சேகரிக்கும் பொழுது ඔබේ ජීවිතේට හානි වෙන්න පුළුවන් කියලා. உங்களுடைய வாழ்க்கை பாதிப்படையலாம். හානි වෙන්න පුළුවන් හානි වෙනවා කියලා බයිබලෙන් කියනවා. அடையலாம் இல்ல, பாதிப்புக்கு உட்படும் என்று வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ හතරක් පදවල කියන්නේ நான்காவது காரியம் சொல்லுகிறது, ධනය ඔබේ ජීවිතේ කිසිම වටිනාකමක් දෙන්නේ නැත. இந்த செல்வம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் ஒரு பெருமதியை கொடுக்க போவதில்லை. පස්වෙනි කාර්යය මොකද කියන්නේ? ஐந்தாவது காரியம் என்ன சொல்லுகிறது, ධනය කිසි විටක ඔබට ගෞරවයක් ලබා දෙන්නේ නැත. இந்த செல்வம் ஒரு பொழுதும் உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க போவதில்லை. බයිබල් විවරණ තුළ මෙවැනි ගොඩාක් කරුණු විග්‍රහ කරනවා. இப்படிப்பட்ட காரியங்களை வேதாகமத்தில் விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. මේ පුද්ගලයා කොයි වගේ චරිතයක් මනුෂ්‍යයෙක් තියෙන්නේ? எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் மனிதர்களுக்கு இருக்கிறது. ඔව් ලෝභය. அவன் ஒரு கஞ்சனாக இருந்தான். ඔව් ලෝභ මනුෂ්‍යයෙක්. அவன் ஒரு கஞ்சனாக இருந்தான். ධනය හොයන්න ආස කරන මනුෂ්‍යයා ලෝභය කියලා බයිබලෙන් කියනවා. செல்வத்தை தேடி தேடி சேகரிக்கிற மனிதன் கஞ்சனாக இருப்பான் என்று சொல்லுவோம். මාත්‍රකාන ලෝභය තමයි. ලෝභකම තමයි මාත්‍රකාව. கஞ்சத்தனம் தான் தலைப்பு. යේසුස් වහන්සේ වචනේ මම ගත්තේ தேவனுடைய வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டது ජීවිතේ එහි නැත කියන එක. வாழ்க்கை அங்கே இல்லை என்று. මේ ග්‍රීක භාෂාවේ ලෝභයට කොහොමද අපි කතා කරන්නේ? அந்த கிரீக் பாஷையில் இந்த கஞ்சனுக்கு எப்படி சொல்வது என்றால் ප්ලේයෝනෙක්සියා. வேயோடிசியா என்று சொல்வார். ප්ලේයෝනෙක්සියා කියන ග්‍රීක භාෂාවේ ලෝභයගේ වචනේ අර්ථවත් වෙන්නේ. வேயோடிசியா என்ற இந்த கிரேக்க மொழியில் கஞ்சன் என்று பொருள்படும். ඒක අදහස් කරා මොකද්ද? அதன் அர்த்தம் என்ன? මේ වචනේ මෙසේ විග්‍රහ කරනවා. அந்த வார்த்தை இப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது, තවත් ළඟ තබා ගැනීමට තිබෙනා ආසාව. இன்னும் தனக்கு தான் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற තව ஆசை. ගොඩාක් දේවල් ළඟ කරලා තබා ගන්න කියන ආසාව. அநேக காரியங்களை தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. යේසුස් වහන්සේ කියපු කතාවට සාධාරණ ඉෂ්ට වෙනව නේද මේ වචනේ? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு சாதாரணமான பதில் கிடைக்கிறதா? ඊළඟට කියන වචනේ අර්ථවත් කරනවා. இன்னும் ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை பார்ப்போம். තවත් රැස් කරන්න දෙවෙනා වූ තෘෂ්ණාව. இன்னும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற இச்சை. තවත් මේ වචනේ අර්ථවත් කරනවා. இன்னும் அந்த வார்த்தை அர்த்தப்படுகிறது, කිසි විටක සෑයකට පත්වන්නා වූ හදවතක් දෙන මිනිස්සෙක්. ஒருபோதும் திருப்தி அடையாத இருதயம் கொண்ட ஒரு மனிதர். බලන්න பாருங்கள், මේ කෝටිපතියා කියන කොයි වගේ මිනිස්සෙක්ද? இந்த கோடீஸ்வரன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறார்? ධනෙ පස්සේ හඹා යන මිනිස්සයා කොයි වගේ මිනිස්සෙක්ද? செல்வத்துக்கு பின்பாக போகிற மனிதன் எப்படிப்பட்ட மனிதன்? ඔව් දෙනවා වෙන්න පුළුවන්. ඔව් දෙනවා වෙන්න පුළුවන්. அவன் கொடுப்பவனாக இருக்கலாம். ඔහුගේ අතුලාන්තියේ ලෝභකම ඔබ දකින්නේ නැහැ. அவனுக்குள் இருக்கிற உள்ளான அந்த கஞ்சத்தனத்தை, பிசினித்தனத்தை ඒක நீங்கள் දෙවියන් காண்பதில்லை. වහන්සේ දකිනවා. ஆனால் தேவன் காண்கிறார். මම ඒ වගේ ධනවත් මිනිස්සෙක් ආශ්‍රය කළා. நான் அப்படி பணக்காரர்களோடு நான் பழகி இருக்கிறேன். එයා පළාත් සභා මන්ත්‍රීවරයෙක්. அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர். එයා විශාල මුදලක් තිබ්බ මිනිස්සෙක්. அவருக்கு அநேக பணம் படைத்த ஒரு மனிதன். එයාට විශාල ව්‍යාපාර තිබුණා. பெரிய வியாபாரங்கள் இருந்தது. එයා මගේ හොඳම යාළුවා. அவர் என்னுடைய நல்ல நண்பன். එයා හොඳට කනවා, நன்றாக சாப்பிடுவார், හොඳට බොනවා, நன்றாக குடிப்பார், විස්කි බ්‍රැන්ඩි ඔක්කොම බොනවා. விஸ்கி பிராண்டி இப்படியான போதை வஸ்துக்களை හොඳට பாவிப்பார். අදිනවා. நன்றாக உடுப்பார், මෙච්චර පළල රත්තරන් බල්ලු චේතම දාගින්නේ. அங்கங்களால் அலங்கரித்துக் கொண்டிருப்பார். හැබැයි දුප්පත් මිනිස්සුන්ට වතුර උගුරක්වත් දෙන්නේ නැහැ. ஆனால் ஏழை மனிதர்களுக்கு ஒரு தண்ணீர் கோப்பை கூட கொடுப்பதில்லை. තව බිල්ඩිම මරදානෙන් ගත්තා. මරදානේ බිල්ඩිමක් ගත්තා. மரதானை பகுதியில் ஒரு பில்டிங்கை வாங்கினார். අරගෙන විශාල බිල්ඩිම අලුත් කර එක එක අයට කොටස් වලින් ව්‍යාපාර කර දුන්නා அந்த ඇවිල්ලා. பில்டிங்கை எடுத்து பிரித்து வெவ்வேறு வியாபாரங்களை செய்தார். කෝටි ගණන් මාසෙට ආදායම වෙනවා. கோடிக்கணக்கில் மாதத்தில் வருமானம் வந்தது. හැබැයි ඔව් දුප්පත් මිනිස්සුන්ට පොත් දෙනවා. ஆனால் දුප්පත් මිනිස්සුන්ට පොත් දෙනවා.
ஏழை மக்களுக்கு அவர் புத்தகங்கள் பங்கிடுவார். ඉස්කෝල ළමයින්ට නිලැඳුම් දෙනවා. பாடசாலை பிள்ளைகளுக்கு உபகரணங்களை கொடுப்பார். හැබැයි ඔහුගේ account එකේ තියෙන මුදල් අරගෙන මේ ඔක්කොම කරන්නේ. ஆனால் அவருடைய அக்கவுண்டில் இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் அவர் பாவிப்பது, අනිත් අයගේ ආධාර එක්ක ඔහු කරනවා. மற்றவர்களிடம் சேகரித்து அதை செய்வது. කෝටි ගණක් එක්ක ඔහු අවුරුදු සැරයක් ඇවිල්ලා. கோடி கணக்கில் அவர் சம்பாதிப்பார். අපි කියමු ලක්ෂ 100ක් ලක්ෂ 1000ක් එක්ක ඔහු කළා කියමුකෝ. 1000 லட்சம் அவர் சேகரித்தார் என்று சொன்னால் ලක්ෂ 100ක් ප්‍රචාරයට දෙනවා. 100 லட்சத்தை அவர் அந்த பிரயோஜனத்துக்காக கொடுப்பார். ලක්ෂ 100කට පොත් සහ ඇතුළට දෙනවා. 100 லட்சத்துக்கு அத காரியங்களுக்காக பயன்படுத்துவார். අනිත් ලක්ෂ 800 වගේ එයාගේ account එකේ දානවා. மீதமுள்ளதெல்லாம் அவருடைய அக்கவுண்ட்டுக்கு போய்விடும். මිනිස්සුගෙන මේ මහත්යා පොත් දෙනවා, නිලැඳුම් දෙනවා, මිච්ඡ උදව් කරනවා. ஆனால் மனிதர்கள் சொல்வார்கள் இவர் புத்தகங்கள் கொடுத்து ஏழைகளுக்கு உதவுகிறார் என்று. යේසුස් වහන්සේ කියන ඇතුළාන්ත ජීවිතය මොකක්ද? இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த உள்ளான ஜீவியம் என்ன? ඔහු තුල ලෝභකම තිබෙනවා. அவனுக்குள் இந்த பிசினித்தனம் இருக்கிறது. ඔහුගේ ජීවිතේ කොතනද තියෙන්නේ? அவனுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? අර විශාල මුදල් කන්දරාව මත. அந்த பெரிதான அந்த பணக்கட்டுகளை நோக்கி. අද බෝසත් මිනිස්යන්ගේ නිර්වත මේක තමයි. இன்று अनेक மனிதர்களின் இந்த நிர்வாணமான வாழ்க்கை இதுதான். මේ අදහස් කරන්නේ ඔබට යමක් උපයා ගන්න එපා කියන එක නෙමෙයි. இதில் நான் அர்த்தப்படுத்துவது உங்களுக்கு எதையும் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பது அல்ல. ජීවත් වෙන්න ඕනේ. நீங்கள் சேகரிக்க வேண்டும். ඔබ කන්න ඕනේ, බොන්න ඕනේ, අඳින්න ඕනේ. நீங்கள் சாப்பிட்டு குடித்து உடுத்து நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும். ඒක දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව ඔබ හම්බ කරන මිනිස්සෙක් වෙන්න ඕනේ. அது தேவனுடைய வார்த்தைக்கு அமைய நீங்கள் அவைகளை சேர்த்துக் கொள்ளுகிற மனிதனாய் இருக்க දෙවියන් வேண்டும். වහන්සේගේ වචනය අනුව බෝසත් වෙන මිනිස්සය වෙනයි. தேவனுடைய வார்த்தைக்கு அமைய செல்வந்தனாகிற மனிதன் வேறு, ලෝකාකාරයේ බෝසත් වෙන මිනිස්සය වෙනයි. உலக ரீதியாக செல்வத்தை தேடுகிற மனிதன் வேறு. දෙවියන් වහන්සේ බෝසත් මිනිස්සය ආත්මික මිනිස්සෙක්. தே- දෙවියන් වහන්සේ තුල බෝසත් මිනිස්සය ආත්මික මිනිස්සෙක්. தேவனூடாக ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். ලෝකාකාරයේ බෝසත් වෙන මිනිස්සය ලෞකික ලෝභ මිනිස්සෙක්. உலக ரீதியாக செல்வத்தை சேர்த்து பணக்காரனாய் இருக்கிற மனிதன் லௌகீக ஜீவியத்தை வாழ்கிற மனிதனாய் இருக்கிறான். දෙවියන් වහන්සේ ඔබට මුදල් හම්බ කරන්න එපා කියලා කියන්නේ. தேவன் உங்களுக்கு பணத்தை தேட வேண்டாம் என்று சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ ඔබට බෝසත් වෙන්න එපා කියලා කියන්නේ. தேவன் உங்களை செல்வந்தராக வேண்டாம் என்று சொல்லவில்லை. බයිබලේ හොඳ ආදර්ශයක් දෙන ඔබට. இந்த வேதத்தில் ஒரு நல்ல ஒரு ஆதாரம் இருக்கிறது. අර ක්‍රිස්තුමේ හිතෝපදේශ 6 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ බලන්න. பழைய ஏற்பாடில் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். අල්ලසේ කූඹුවා වෙත ගොස් ඌගේ ගත පැවතුම් බලා නැනවත් වන්න. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ආමේන්. ஆமென். මොකක්ද කියන්නේ? என்ன சொல்லுகிறது? අපි දේව සේවක. நாங்கள் தேவனுடைய ஜனம். අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නේ. நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். අපි මාසෙ දවස් 7ක් නිරාහාර වෙන්නවා. நாங்கள் கிழமையில் 7 நாளும் உபவாசிக்கிறோம். අපි දසය කොටස සභාවට දෙනවා. நாங்கள் தசம பாகத்தை கொடுக்கிறோம். අපි සේවය කරනවා. நாங்கள் ஊழியம் செய்கிறோம். අපි කොච්චර දේවල් කරනවද? நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம். මට ආශිර්වාද නැහැ. எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே එහෙම මුමුණකට ඕන තරම් ඉන්නවා. என்று அநேகர் இப்படியாக இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ කතා කරේ වෙන අයටයි. தேவன் இப்படிப்பட்டவர்களை குறித்து பேசுகிறார். ඔබ කූඹියව දැකලා තියෙනවද? நீங்கள் எறும்பை பார்த்திருக்கிறீர்களா? කූඹිය කොච්චර පොඩි සතෙක්ද ඇවිල්ලා. எறும்பு எவ்வளவு சிறிய ஒரு பிராணி. ඌදියා හොඳටම බලන්න කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. அந்த எறும்பினிடத்தில் நீங்கள் நன்றாக பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ඒ இருக்கிறது. කූඹිය දැන විහිගේ එක පේනක ගමන් කරනවා. அது ஒரே வழியாக அது பயணம் செய்யும். ඔවුන්ට නිවසක් තිබෙනවා. அதுக்கு ஒரு வீடு இருக்கிறது. ඔවුන්ට ස්ථානයක් තිබෙනවා. அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ඔවුන් ජීවත් වෙන සතෙක්. அது ஜீவிக்கிற ஒரு பிராணி. ඔව් මොකද කරන්නේ? அந்த பிராணி என்ன செய்யும்? ඔවුන් කියලා කෑම හොයා ගන්නවා. அந்த பிராணி போய் அந்த உணவுகளை சேகரித்துக் கொள்ளும். බැහි කාලේ ඔවුන්ට ඉඩට යන්න බෑ. மழை காலங்களில் அந்த பிராணிக்கு வெளிக்கு செல்ல முடியாது. ඇයි බැරි? ஏன் முடியாது? ඇස්සට අපි බයිට අපි යන්නේ ඇස්සේ බයිනද? நாங்கள் மலைக்கு ඇයි කූඹියට වැහි කාලේ එළියට යන්න බැරි? ஏன் எறும்புக்கு மழை காலங்களில் வெளியே போக முடியாது? ඉගෙන ගන්න
ඔයට හැම කෙනෙක් නේද? චූටි වැඩි ගාගෙන. වතුරට වැට්ටොත් ඌ ගාගෙන යන එකක් අන්න. தண்ணீரில் அது அகப்பட்டால் அது தண்ணீர் அடித்து கொண்டு போகப்படும். ගහක් යන ඉන්න බෑ ඇවිල්ලා. ගහක් යන ඉන්න බෑ. அடித்து கொண்டு போறதுக்கு எறும்பு வெளியே வர வேணுமே. වතුර පිට වැට්ටොත් ඔබ බැලනවා. தண்ணீரை கண்டவுடன் அது உள்ளேவே இருந்து விடும். ඒක කෝපිය දන්නවා. அது அந்த எறும்புக்கு தெரியும். ඒ නිසා මේ කෝපිය හරි සූදානමින් තමන්ගේ රැළ පෝෂණය කර ගන්නවා. அதனால் இந்த எறும்பு மிகவும் சூதானமாக அது இந்த காரியங்களை பண்ணிக் கொள்ளும். ඔව් අදිසරව වේගවත් ඔහුගේ කුසකින් නිවා ගන්න ආහාර රැස් කරනවා. அது மிகவும் சுறுசுறுப்பாக தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை அது செய்யும். ඉතින් දවසේ ඉතෝපදේශ 6 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ දේව ජනතර විශාල පණිවිඩයක් දෙවියන් වහන්සේ දෙන්නේ. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தேவன் ஒரு நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு கொடுக்கிறார். අපේ පුංචි ව්‍යාපාරත් වෙන්න පුළුවන්. சிறு வியாபாரமா இருக்கலாம். අපේ පුංචි රැකියාවක් වෙන්න පුළුවන්. நீங்கள் ஒரு சிறு ஒரு தொழிலை செய்பவரா இருக்கலாம். අපේ මොකක්ද පුංචි ආදාය මාර්ගයක් වෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு சிறு தொழில் வருமானம் வருகிற ஒரு காரியம் இருக்கலாம். භූමිය ඔහුගේ මාර්ගයේ අතනෑර වේගයෙන් ගමන් කරනවා වගේ எறும்பு தன்னுடைய வழிகளில் வேகமாக பயணம் செய்வதை போல ඔබ කළ යුතු කාර්ය අතපසු නොකර කරන්න. நீங்கள் செய்கிற காரியங்களை இவ்வண்ணமாக நீங்கள் செய்யுங்கள். ඔබ රක්ෂා කපුරාම உங்களுக்கு ஒரு தொழில் கிடைத்தால், ඔබගේ කම්මැලිකම හින්දා உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் ඒවාට ටික දාගෙන යනවා. லீவு விடுமுறை போட்டு போகிறீர்கள். අවුරුද්දේ මාස 5ක් යනකොට රජේ නම් ඒවාට 42ක් වෙනවා. அரசாங்கத்தில் வருடத்திற்கு 42 விடுமுறைகள் கொடுப்பார்கள். අවුරුද්දේ ආයතනයේ ඒවාට 21යි දෙන්නේ ඇවිල්ලා. සමහර பிரைவேட் செக்டர்களில் 21 விடுமுறை நாட்களை தான் கொடுப்பார்கள். මාස 6ක් යනකොට ඒවාට ඉවරයි. 6 மாதங்களில் அந்த லீவுகளை எடுத்து முடித்து விடுவார்கள். ඊට පස්සේ ඇබ්සන්ට්. அதன் பிறகு அப்சென்ட் එක ஆகிடுவார்கள். දවසක් බැලුවේ කියලා පටිය කපනවා. அந்த நாட்களில் வேலைக்கு செல்லாவிட்டால் சம்பளத்தை கட் பண்ணி விடுவார்கள். ව්‍යාපාර කරන මිනිස්සුන්ට මොකද කරන්නේ? බිස්නස් කරන මිනිස්සු මොකද කරන්නේ? வியாபாரம் செய்கிற மனிதர்கள் என்ன செய்வார்கள்? අද කඩේ තට්ටුව දාන්න බෑ වහිනවා. இங்கு என்னுடைய வியாபார தட்டை போட முடியாது, மழை பெய்கிறபடியால். එහෙම කරන මිනිස්සු ඉන්නවා. அப்படி செய்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். අද අපි අපිට දෙවෙන්නව දේවල් අපි ආරක්ෂා කරගන්නේ නැහැ. எங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கவனமாய் இருக்க අර வேண்டும். නිරේට යන ධනවත් මිනිස්සුන්ට බල ඌල තමයි ජීවත් වෙන්නේ. அந்த எதிர் வீட்டில் இருக்கிற அந்த செல்வந்தர்களை பார்த்து நாங்கள் அவர்களின் வாழ்க்கை குறித்து நாங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். ඒ නිසා දෙවියන් වහන්සේ ප්‍රාප්ත කරන්නේ. அதனால் தேவன் உங்களை எச்சரிக்கிறார். ඔබ කළ යුතු කාර්ය අතපසු නොකරන්න. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் பின்தள்ளி போட வேண்டாம். දෙවෙනි කාරණය. இரண்டாவது காரியம், ඔබ යම් දෙයක් ආරම්භ කළා නම් நீங்கள் ஒரு காரியத்தை செயல்படுவீர்கள், ඒක අවසන් කරන්න. அதை நீங்கள் முடிவு பரியந்தம் செய்யுங்கள். පුංචි කඩයක් පටන් ගන්නවා. நீங்கள் ஒரு சிறு வியாபாரத்தை கடையை ஆரம்பிப்பீர்கள். බිස්නස් නැහැ කියලා ටික කඩේ වහලා දානවා. பிசினஸ் இல்லாமல் போகும்போது அந்த கடையை நீங்கள் மூடி விடுகிறீர்கள். වාහනයක් ගන්නවා හයර් යන්න. වාහනයක් ගන්නවා හයර් යන්න. வாகனம் ஒன்றை வாங்குகிறீர்கள் அயர் செய்வதற்காக. හයර් නැහැ කියලා அயர் இல்லை என்று වාහනේ පැත්තක දාලා තියෙනවා. வாகனத்தை ஒரு பக்கம் போட்டு விடுவீர்கள். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයෙක් කරන්න බෑ. தேவனுடைய மனிதர்களால் இப்படி செய்ய முடியாது. ලාභ දීපත් නැතත් லாபம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ඔබ ආරම්භ කළ වැඩේ කරකනම යන්නේ කියලා බයිබලයේ කියන්නේ. நீங்கள் ஆரம்பித்த காரியத்தை முடிவு வரை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். ඊළඟ කාරණය. அடுத்த காரியம், ඔබ යමක් කරන විට நீங்கள் ஒன்றை செய்யும் பொழுது භූමිය ගමන් කරන්නේ අමාරු මාර්ගවල. அந்த எறும்பு பயணம் செய்வது கடினமான பாதைகளில். භූමිය ගමන් කරන්න ඔහුට පහසු මාර්ගවල. அந்த எறும்பு பயணம் செய்வது அதற்கு ஏற்றாற்போல். ඒ අනුව ඔබත් මොකද කරන්න ඕනේ? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඔබට යන්න පුළුවන් මාර්ගය යන්න. நீங்கள் உங்களுக்கு போக முடியுமான வழிகளில் செல்லுங்கள். ඔබට අනුගමනය කරන්න පුළුවන් කාරණා කොහොමද අනුගමනය කරන්න? உங்களை பின்பற்ற முடியுமான பாதைகளை பின்பற்றுங்கள். අවසානයේ இறுதியில் ආත්මික සහ ශාරීරික අලසකමෙන් ඉවත් වෙන්න. ஆவிக்கு உரிய மற்றும் சரீரத்துக்குரிய අලසකමෙන් ඉවත් වෙන්න. அதில் விட்டு விலகி இருங்கள். ආත්මික සහ ஆவிக்குரிய ශාරීරික අලසකමෙන් ඉවත් වෙන්න. ஆவிக்குரிய மற்றும் சரீர ரீதியான சோம்பேறித்தனத்திலிருந்து நீங்கள் விலகி இருங்கள். භූමිය ක්‍රියාත්මකයි.
இந்த இரும்பை රූපය ක්‍රියාත්මකයි. இந்த இரும்பு கிரியை செய்வது போல අපි යාඥා කරන අකමැති වැඩි වෙලාවක්. நாங்கள் ஜெபம் செய்து செய்து சோர்ந்து போகிறோம். අපි චර්ච් එකට එන්න ගොඩාක් අකමැති. நாங்கள் சபைக்கு செல்வதற்கு நாங்கள் விரும்புவதில்லை. සේවය කරන ගොඩාක් අකමැති. ஊழியம் செய்வதற்கு விரும்புவதில்லை. නිරාහාර වෙන්න අකමැති. உபவாசம் செய்வதற்கு விரும்புவதில்லை. අපේ ජීවිතේ බොහෝ ආත්මික කාර්ය තිබෙනවා. எங்களுடைய வாழ்க்கை அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது. මේවා අලස නොවී කරන්න කියලා උන්වහන්සේ කියන්නේ. இதை சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. මේ ආකාරයෙන් ඔබ යම් ධනයක් උපයගෙන පවුලත් ඔබ ජීවත් වෙනවා නම් இப்படிப்பட்ட ரீதியில் நீங்கள் இவைகளை கடன் பிடித்து நீங்கள் ஒரு செல்வந்த குடும்பமாய் நீங்கள் வாழ்வீர்களானால் ඔබගේ සිත කොහෙද තියෙන්නේ? உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறது? රක්ෂාව තුරද? கட்டளைக்குள்ளேயா ව්‍යාපාරය තුරද? அல்லது வியாபாரத்திற்குள்ளேயா? එවැනි මනුෂ්‍යයාගේ හිත විතර නැහැ. அந்த மனிதனின் இருதயம் அதற்குள் இல்லை. ඒකට හේතුව මොකක්ද? அதற்கு காரணம் என்ன? අද මට මේ දේ දෙවියන් දෙවියන් වහන්සේ. இன்று கொடுத்த தேவன், අද මට ආශිර්වාද කළ දෙවියන් වහන්සේ. இன்று என்னை ஆசீர்வதித்த தேவன், අද මාව බලා ගන්න දෙවියන් වහන්සේ. இன்று என்னை பார்த்து கொண்ட தேவன். එවැනි මනුෂ්‍යයාගේ හිත තියෙන දෙවියන් වහන්සේ තුලයි. அவனுடைய இருதயம் தேவனை சார்ந்திருக்கும். ඔබ අද ඔබගේ හිත තියෙන්නේ කොහෙද කියලා කල්පනා කරලා බලන්න. உங்களுடைய இருதயம் எங்கு இருக்கிறது, எதை சார்ந்திருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ ඔබවයි මවයි මවා තිබෙන්නේ தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தது ලෝකයේ තිබෙන දේවල් භුක්ති විඳිමින් உலகத்தில் உள்ளவைகளை ஆண்டு கொண்டு ඒවට කෑදර නොවි அதற்கு நாங்கள் அடிபணியாமல், ඒවට තෘෂ්ණා නොවි அதில் இச்சியாமல், ඒවට ආලය නොවි அதை ආලය නොවි ආදරය නොවි அதை நாங்கள் வாஞ்சிக்காமல் ඔබගේ සිත දෙවියන් වහන්සේ තබාගෙන ජීවත් වීමයි. உங்களுடைய இருதயம் தேவனோடு கூட வாழ வேண்டும் ඇයි என்பது එහෙම කියන්නේ? வேதம் சொல்லுகிறது. මැරෙනකොට ඔබ මේ දේවල් අරන් යන්නේ නැති බව බයිබලෙන් පැහැදිලි. நீங்கள் மறிக்கும் பொழுது இவைகளை நீங்கள் கொண்டு செல்லுவதில்லை. ඔබගේ ශරීරයට තීන්දුවක් තිබෙනවා. உங்களுடைய சரீரத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ඔබගේ ආත්මයට තීන්දුවක් තිබෙනවා. உங்களுடைய ஆவிக்கு ஒரு முடிவு உண்டு. මේ ශරීරයේ මොන ආගම ඇදහුවත් මේ ශරීරයේ මොන ආගම ඇදහුවත් உங்களுடைய சரீரத்தில் எவ்வண்ணமாக இருந்தாலும், ඔබගේ හිත මොන නමස්කාරයක් කළත් உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், දෙවියන් වහන්සේ ඔබගේ ශරීරයේ පාලනය කරන අධිපතියා. தேவன் எங்களுடைய சரீரத்தை ஆளுகிற அதிபதியானவர். දෙවියන් වහන්සේ ඔබගේ සිතේ විනිශ්චයකාරයා. தேவன் உங்களுடைய இருதயத்தின் நியாயாதிபதியாய் இருக்கிறார். මම අර ආගම ඇදහුවා මෙච්චර කළා මෙච්චර කළා අපිට බේරෙන්න බෑ. நான் இவ்வளவு செய்தேன், இப்படி செய்தேன் என்று நீங்கள் சொல்லி சரி வராது. හැම මිනිස්සෙක්ම තීරකවරයා දෙවියන් වහන්සේව මතවා ගන්න. எல்லா மனிதனுக்கும் தீர்வு விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாய் தேவன் இருக்கிறார் என்பதை ලෝකේ ජීවත් වෙන මිනිස්සුන්ට දෙවියන් වහන්සේ කවදා බේරෙන්න බෑ. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனுக்கு எப்பொழுதும் தேவனுடைய நியாய தீர்ப்பில் தப்ப முடியாது. ඒකයි කියන ඔබ හිත දෙවියන් වහන්සේ දෙවියන් ඕනේ කියන එක. அதனால் தான் சொல்கிறது இருதயம் தேவனோடு இருக்க வேண்டும் என்று. එක පේතුරුස් පළවෙනි පරිච්ඡේදය 10 වෙනි පදයේ බලන්න. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். එක පේතුරුස් පළවෙනි පරිච්ඡේදයේ 10 පදය. එබැවින් සහෝදරවරුනි, ඔබගේ කැපවීමද තෝරාගනු ලැබීමද තහවුරු කරන පිණිස වඩාත් උද්‍යෝගීව ක්‍රියා කරන්න. එසේ කළොත් ඔබ කිසි කලක ඇදහිල්ල අත්හරින්නේ නැත. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. මොකද මේ පේතුරුස් මා කියන්නේ? என்ன பேதுரு இந்த இடத்தில் சொல்கிறார்? ලෝකේ කාරණා තුල ඔබ පෝසත් වෙන්න එපා. உலக காரியங்களில் செல்வந்தர்களாக வேண்டாம். ඒ කාරණා වල ඔබ පෝසත් තුල ඔබ ඇදගෙන වැටෙන එක කාටවත් කරන්න බෑ. அந்த காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இடறி விழுந்து விடுவீர்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். දෙවියන් වහන්සේ ඔබට කැඳේවත් දෙන්න තිබෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ යම් කාඩ තෝරාගෙන තිබෙනවා. தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ඒ කාරණා තුල පෝසත් වෙන්න. அந்த காரியங்களுக்குள் நீங்கள் செல்வந்தனாகுங்கள். කවදාවත් ඇදගෙන වැටෙන්නේ නැහැ. ඇදගෙන නාන්නේ නැහැ. நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவதும் இல்லை, நீங்கள் இடறி விழப்போவதும் இல்லை. ආමෙන්. ஆமென்.
කල්පනාට ඔබගේ කැඳේ මොකද කියන එක என்ன இந்த இடறி விழுதல் என்பதை பாருங்கள். මම අවුරුදු 15ක් රක්ෂාව කළා. நான் 15 வருடங்களாக தொழில் செய்தேன். අද රක්ෂාවක් කරන්නේ නැහැ. இன்று நான் தொழில் செய்வதில்லை. අවුරුදු 30ක් රක්ෂාව කරන්නේ නැහැ. අවුරුදු 30ක් රක්ෂාව කරන්නේ නැහැ. 30 வருடம் நான் தொழில் செய்யவில்லை. අවුරුදු 15ක් සම්පූර්ණ කාලෙට සේවය පමණයි කරන්න එන්නේ ඇවිල්ලා. மற்ற 15 வருடம் முழு நேர ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். කිසි ව්‍යාපාරයක් නැහැ. කිසිම ව්‍යාපාරයක් எந்த ஒரு வியாபாரமும் செய்யவில்லை. කිසිම ආදාය මාර්ගයක් නැහැ. எந்த ஒரு ஆதாய மார்க்கமும் இல்லை. වහන්සේ සේවය කරන විට හරි ආකාරයෙන් தேவன் சரியான விதத்தில் සේවය කරන විට ஊழியத்தை செய்யும் பொழுது එවැනි අයව වහන්සේ බලා ගන්නවා. அந்த காரியங்களை தேவன் சந்திக்கிறார். ඒක මගේ ජීවිතේ සාක්ෂාත් වෙනවා. அது என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கிறது. අපි හැම විටම ගොඩක් පොහොසත් වෙන්න උත්සාහ කරන්න ඕනේ නැහැ. நாங்கள் எப்பொழுதும் ஒரு செல்வந்தனாக வேண்டும் என்று முயற்சிக்க கூடாது. සමහරවිට ඔබේ මගේ සභාව පොච්ච සභාවක් වෙන්න පුළුවන්. சில வேளைகளில் உங்களுடையும் என்னுடைய சபை சிறிய சபையாக இருக்கலாம். සමහර සභාවල විශාල සෙනඟක් ඉන්නවා. அநேக சபைகளில் மிக திரளான ஜனக்கூட்டங்கள் இருக்கிறார்கள். ඕකේ පොහොසත් අපිට පේනවා. அவர்களுடைய செல்வம் தெரிகிறது. ඔබ කලබල වෙන්න එපා. நீங்கள் அதை குறித்து இடற வேண்டாம். ඔබගේ කැදවීම තුළ உங்களுடைய அழைப்புக்குள், ඔබගේ දීමනාවල් තුළ உங்களுடைய கொடுப்பனவுக்குள் රහස්‍යම ගත කරන්න. நீங்கள் அதை கடைபிடியுங்கள். දන්නවද ගොඩාක් සභාවල් ක්‍රියාත්මක වෙන්නේ විද්‍යාලු තුලද. இன்று அநேக சபைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது விஞ்ஞான மார்க்கமாய். සභාවට සෙනගාවත ඔවුන් හිර කරනවා. சபைக்கு ஜனங்கள் வந்தார், அவர்களை அப்படியே இறுக்கி பிடித்துக் கொள்வார்கள். ඔව් නැවත සභා හැර යන්න බැරිද ඔක්කොම ලෞකික ආකාරයෙන් සහ විද්‍යානුකූල ඔවුන් හිර කරලා තබනවා. அவர்கள் வந்தவர்கள் திரும்ப சபையை விட்டு போக கூடாது என்ற லௌகிகமான அநேக காரியங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். එක එක විද්‍යාත්මක පාවිච්චි කරමින් ඒට සුව වෙනවා, රෝග සුව වෙනවා, බලවත් ඒවා සිද්ධ වෙනවා. அநேக காரியங்களை பயன்படுத்தி வியாதிகள் குணமாவதை சில காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். ඔව් පිටිපස්සේ ඉන්නේ අන්ත ක්‍රිස්තු. அவர்கள் பின்பதாக அந்த கிறிஸ்து செயல்பட்டு යක්ෂයෝ கொண்டிருக்கிறார். ක්‍රියා කරන්නේ. அந்த பிசாசானவன் මේ செயல்படுகிறார். යුගයේ ඇවිල්ලා තියෙන්නේ. அந்த யுகம் வந்திருக்கிறது. ඇවිදින බැරි මනුස්සයෝ ඇවිදිනවා. நடக்க முடியாத முடவர்கள் நடக்கிறார்கள். වැඩිකල් යන පෙර අහසෙන් ගිනිත් පස්සන්ට යනවා. වැඩිකල් යන පෙර අහසෙන් ගිනිත් පස්සන්ට යනවා. வெகு காலம் செல்வதற்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறங்க போகிறது. මිනිස්සු ඒ දැක්වල වැඳ නොකඩි යනවා. அநேக மனிதர்கள் இதற்கு இரையாகுவார்கள். බයිබලයට යන්න ඕනේ. வேதத்துக்கு அமைய இவைகள் எல்லாம் நடைபெறும். ස්වර්ගයට යන්න ටික දෙනයි. பரலோகத்துக்கு செல்வது ஒரு வாசலே. පොඩි ස්ථානයේ ස්වර්ගය තියෙන අපට. சின்ன ஒரு வாசல் தான் பரலோகத்துக்கு. මේ සභාවල් මේ සභා පාලකරු මේ ජනතාව විනාශ වුණේ නැත්තම් இந்த சபை போதகர் ஜனங்கள் அழிந்து போகவில்லை என்றால் ඕ සභා ස්වර්ග ඉඩ. எங்கு பரலோகத்தில் இடம். ඒ නිසා ඒ දේවල් සිද්ධ වෙලා ඕ විනාශ වෙන්න ඕනේ. அதனால் இப்படி காரியங்கள் நடைபெறும், இவைகள் சம்பவிப்பதற்கு ඔබ ඒව ගැන බලලා කලබල වෙන්න එපා. நீங்கள் அதை குறித்து ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். අද ඔබගේ සභාවේ හරියට උගන්වනවා නම් இன்று உங்களுடைய சபையில் சரியான காரியத்தை අද கற்பிப்பார்களானால், ඔබේ සභාව දුක්ඛ සභාවක් නම් சபை ஒரு ஏழ்மை சபையாக இருந்தாலும், ඒක ඔබගේ කැඳවීම නම් அது உங்களுடைய அழைப்பாய் இருந்தால், ඒක දෙවියන් වහන්සේ ඔබව සැලැස්ම නම් அது தேவன் உங்கள் மேல் கொண்டுள்ள ஒரு திட்டமாய் இருந்தால், පේතෘස් කියන්නේ සැලැස්ම කැඳවීම තුළ ගමන් කරන්න කියලා. பேதுரு சொல்லுகிறான் அந்த அழைப்பின் திட்டத்திற்குள் பயணம் ලෝක செய்யும்படியாக. 12 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදයේ නැවත අපි මතක් කරමු. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் திரும்ப பார்ப்போம். තවද උන්වහන්සේ කතා කර සියලු ආකාර ලෝභකමේ ප්‍රවේශ වෙන්න බලා ගන්න මාකුසාර මිනිස්සුෙකුට කොහොමද තිබුණා? ඔහුගේ ජීවිතයේ නැතයි பின்பு அவர்கள் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ඇස් වසා ගන්න. கண்களை மூடிக்கொள்வோம். මේ මොහොතේ ජීවිතය ගැන මෙනෙහි කරන්න. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். ඔබ තුල ලෝභකම තිබෙනවද? உங்களுக்குள் இந்த பிசினித்தனம் இருக்கிறதா? ඔබ තුල ආත්මාර්ථකම තිබෙනවද? உங்களுக்குள் தன்னலம் இருக்கிறதா? ඔබ ඔබගේ ධනෙ තවත් ධනෙ එකතු කරන්න උත්සාහ කරන ක්‍රමවේදයන් පාවිච්චි කරනවද? நீங்கள் செல்வத்தை சேகரித்துக் கொள்வதற்கு நீங்கள் பல வழிகளை கையாளுகிறீர்களா? ධනවත් සපහතිර බලලා
ධනවත් සභාවල් දිහා බලලා செல்வந்தமான சபையில் இருக்கிற அந்த காரியங்களை ඔබ කලබල වෙලා ඉන්නවද? நீங்கள் அவைகளை குறித்து சிந்திக்கிறீர்களா? ධනවත් මිනිස්සු දිහා බලලා ஒரு செல்வந்தரை நோக்கி, ධනවත් පූජකවරු දිහා බලලා செல்வந்த பாஸ்டரை பார்த்து ඔබ කලබල වෙලා ඉන්නවද? நீங்கள் இடறி இருக்கிறீர்களா? පූජකවරු කියන හැම කෙනෙක්ම පූජකවරු නෙමෙයි. போதகர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் போதகர்கள் அல்ல. යක්ෂයා ඕ පූජකයා කරමින් සභා පුලා කරන කාලයක්. சத்துரு அநேகரின் போதகரினூடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். අද ඔබගේ කැඳේ තේරුම් ගන්න. இன்று உங்களுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து අද දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු තේරුම් ගන්න. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். අද දවස් ඔබට ලෝභකමත වෙනවා නම් இன்று உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட பிஸ்லித்தனம் இருந்தால், අද ඔබ තුල තෘෂ්ණාවට වෙනවා නම් உங்களுடைய இருதயத்தில் இச்சை இருந்தால், අද ලෝකේ ආසාවකට වෙනවා නම් உலகத்தை குறித்து ஆசை இருந்தால், ඔබගේ සිත දෙවියන් වහන්සේ ඈත් වෙලා තිබෙන්නේ. உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு மிகவும் தூரமாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ආරාධනා කරනවා උන්වහන්සේ ඔබගේ සිත තබා ගන්න කියලා. தேவன் உங்களை அழைக்கிறார். தேவனோடு கிட்டி சேர்த்து வைத்துக் கொள்ளும்படியாக ඒ වෙනුවට උන්වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන්න යනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது උන්වහන්සේ ඔබගේ රැකියාවට ආශිර්වාද කරાવી. அப்பொழுது தேவன் உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ ඔබගේ ව්‍යාපාර ආශිර්වාද කරાવી. வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ ඔබගේ දෑතේ කර්මාන්ත ආශිර්වාද உங்களுடைய කරાવી. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ ඔබට අවශ්‍ය දේ සපයන්න යනවා. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். ඔබ කොම්පොණ හම්බ කළා ධනය මතට ඔබ කිත තිබෙන්නේ. நீங்கள் எவ்வளவு சேகரித்தாலும் நீங்கள் அந்த சொத்தின் மேல் நீங்கள் அதை දෙවියන් நோக்கத்தை வைத்திருந்தால் වහන්සේ හිත තිබෙන්න අවශ්‍යයි. தேவன் மேல் வைத்திருக்க வேண்டும். අර ධනවත් මනුස්සය යේසුස් වහන්සේ මොකද කියන්නේ? அந்த பணக்கார மனிதன் இயேசுவின் இடத்தில் என்ன சொல்லுகிறான்? අද රාත්‍රියේ ඔබ කන්ට යනවා. இன்று இரவு உன்னுடைய ஜீவனை நான் எடுத்துக்கொள்ள ඔබේ போகிறேன். සැලසුමට මොකද වෙන්නේ உன்னுடைய යන්නේ? திட்டங்களுக்கு என்ன நடக்கும்? ඔබගේ ධනෙට මොකද වෙන්නේ යන්නේ? உன்னுடைய சொத்துக்களுக்கு என்ன நடக்கும்? ඔක්කොම දානයන්ට. எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக வேண்டும். ධනපතට අවසාන සිදුවෙනදී செல்வந்தனுக்கு இறுதியாய் நடக்கிற காரியம், ඔහුගේ සිත දෙවියන් වහන්සේ තිබ්බ නැත්නම් ඔහු යන්නේ අනිවාර්ය දිරයටයි. அவன் தேவனோடு இருக்கிற உறவில் கிட்டி சேரவில்லை என்றால் அவன் நரகத்தை நோக்கி செல்லுவான். නමුත් ඔබ දෙවියන් වහන්සේට තමන් කරමින් ජීවත් වෙන විට ஆனால் நீங்கள் தேவனோடு நடக்கும் பொழுது උන්වහන්සේට දැක බලාගෙන ඔබ පෝෂණය කරන විට தேவன் உங்களை போஷித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ඔබ උන්වහන්සේම සිටි නිසා தேவன் எங்களோடு இருக்கிறபடியால், ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ තිබෙන නිසා உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இருக்கிறபடியால் ඔබට කවදාවත් දෙන්නේ නැහැ. நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்படுவதில்லை. එසේ ජීවත් වන දෙවියන් වහන්සේ කරුණාව ඔබ සම වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. அப்படி வாழ்வதற்கு ஜீவிப்பதற்கு தேவனுடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபிப்போம். දෙවියන් වහන්සේ දවසේ වචන ස්තුති වේවා. தேவனே, நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. වචන ඇසුවා ජනතාවට ආශිර්වාද කරමු. வார்த்தை கேட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ඔගේ ජීවිත කාලය ටික කාලයක් වෙන්න පුළුවන්. அவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வனமாய் இருக்கலாம். දීර්ඝ කාලයක් වෙන්න පුළුවන්. දීර්ඝ කාලයක් වෙන්න පුළුවන්. ஒரு வெகு காலமாய் இருக்கலாம். ඔගේ ජීවිත ඔබ තුළ පවතින කරුණාව දෙන මැනව. அவர்களுடைய வாழ்க்கை உமக்குள் தங்கி இருப்பதற்கு கிருபை செய்வீராக. වස්තුවේ ඔහුගේ හදවත වෙත් කර දක්ව මැනව. செல்வங்களுக்கு விட்டு விலகி அவருடைய இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தபடியாக ஜெபிக்கிறேன். විනාශයේ මාර්ගය නෙවෙයි මගේ යේසුනේ. அழிவின் பாதை அல்ல இயேசுவே, ජීවනයේ මාර්ගේ ගමන් කරන්න. ஜீவனின் பாதைக்கு செல்வதற்கு මේ මන්නාව තුළ ජනතර කතා කර මැනව. இந்த மன்னாவை இவர்களுக்கு விதைக்கிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ආමේන්. ஆமென். හalleluya. අපි